अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन। अस्सलातु वस्सलामु अला सय्यिदिना मुहम्मदिन अशरफिल मुरसलीन व अला आलिहि व अस्हाबिहि अजमईन। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन तिब्बिल क़ुलूबि व दवाइहा व आफियतिल अबदानि व शिफाइहा व नूरिल अबसारि व दियाइहा व अला आलिहि व सहबिहि व सल्लिम। रब्बि इश्रह ली सदरी व यस्सिर ली अम्री वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली। रज़ीना बिल्लाहि रब्बन व बिल इस्लामि दीनन व बि मुहम्मदिन सल्लल्लाहु अलैहि वसल्लम नबिय्यन व रसूला व बि मुहिय्यिद्दीन अब्दुल क़ादिर जीलानी रज़ियल्लाहु तआला अन्हु शेख़न व मुर्शिदा। क़ाल तआला फ़िल क़ुरआनिल करीम अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। इन्नमा युरीदुल्लाहु लियुज़हिबा अन्कुमुर रिज्सा अह्लल बैत व युतह्हिरकुम तत्हीरा। सदक़ल्लाहुल अलियुल अज़ीम। अस्सलातु वस्सलामु अलैका या सय्यदी या रसूलल्लाह खुज़ बियदी क़ल्लत हीलती अदरिकनी मुरादी या रसूलल्लाह या शफ़ीअल मुज़निबीन या रसूल रब्बिल आलमीन। அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய கருணைக்கடலான ரப்புல் ஆலமீனை போற்றி புகழ்ந்து கண்மணி உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லி அவர்களுடைய துஆவையும் நல்லாசிகளையும் நல்லுதவிகளையும் என்றும் எப்பொழுதும் நாடியவனாக கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅத் தாபீன்கள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், இமாம்கள் அனைவர்களுடைய துஆவையும் நல்லாசிகளையும் நல்லுதவிகளையும் என்றும் எப்பொழுதும் நாடியவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கும் மரியாதைக்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, வருங்கால சந்ததிகளே, ஆங்காங்கு வீடுகளில் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, பெரியோர்களே, உலகெங்கிலும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு இஷ்கே ரசூலை வளர்த்து மஹப்பத்திலே ஊறி திளைக்கும் அருமையான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹு தஆலா புனிதம் நிறைந்த 1431வது வருடத்தினுடைய ரமலானுடைய 12வது நாள் வித்ரியாவினுடைய மஜ்லிஸில் அல்லாஹ் நம்மை ஒன்று கூட்டியதை போல் நாளை சுவன பூஞ்சோலையிலே கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்று கூடும் பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பாதையை நமக்கு வழிகாட்டுதலாக விட்டு சென்றதை சஹாபாக்களும், தாபியீன்களும், தபஅத் தாபியீன்களும், அவுலியாக்களும், இமாம்களும், நல்லோர்களும் எடுத்து நடந்தார்களோ அத்தகைய சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய புனிதமான பாதையில் நம்மையும் நம்மை சார்ந்தோர்களையும் அல்லாஹ் வழிநடத்தி செல்வானாக. உடலை விட்டும் ரூஹு பிரிவதற்கு முன்னால் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டு தரிசித்து ஆனந்த பரவசமடையும் பேரின்ப பாக்கியத்தையும் மதீனா முனவ்வரா சென்று மன்னர் மஹ்மூது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பலமுறை ஜியாரத் செய்யும் பாக்கியத்தையும் ஹஜ் செய்யும் பாக்கியத்தையும் அல்லாஹ்வுடைய திருலிகாவையும் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தந்தருள் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அடிமைகளாக, அல்லாஹ்வுடைய ரசூலின் புனிதம் மிக்க உம்மத்துக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அந்த கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு அல்லாஹ் நம்மை மகத்துவப்படுத்தி கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான்.
கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் எப்படியெல்லாம் மகத்துவப்படுத்தினான், எப்படியெல்லாம் சிறப்புப்படுத்தினான் என்பதை வித்திரியா தந்த வித்தகர் சதகத்துல்லாஹுல் காஹிரியுல் காதிரியுல் கிர்கரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நமக்கு பல்வேறு முறைகளிலே நினைவுபடுத்தி காட்டுவார்கள். அதிலே கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பையும் அவர்களுடைய ஸலவாத்தினுடைய சிறப்பையும் மகிமையையும் நமக்கு உணர்த்தி காட்டுவார்கள். பொதுவாகவே எல்லா நாட்களிலும் ஸலவாத்தை அதிகப்படுத்த வேண்டும். குறிப்பாக திங்கட்கிழமை அதிகப்படுத்த வேண்டும், வெள்ளிக்கிழமை அதைவிட அதிகப்படுத்த வேண்டும். திங்கட்கிழமையின் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினம், அவர்கள் நம்மை விட்டு மறைந்த தினம், நம்முடைய வெளிக்கண்களை விட்டு மறைந்த தினம். அந்த நாட்களில் நாம் அதிகமாக ஸலவாத்தை ஓதி பூமானின் புனிதம் மிக்க நெருக்கத்தை நம்மோடு அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். இன்றைய அடியிலே அப்பா அவர்கள் நமக்கு நினைவுபடுத்தி காட்டுவார்கள். சஹாபு ஸலாத்தின் கதுமித்தன் திசாருஹு பிவாபிலின் ஷரீஃபின் உதீம அத்திசாருஹு யலீஹி சஹாபுன் ஹாத்திலுன் வனிசாருஹு சலாமுன் சலாமுன் லா யுஹத்துன் திசாருஹு அலா மன் லஹு நூருன் யஸீது அலஷ் ஷம்ஸி. சஹாபு ஸலாத்தின் கண்மணி நாயகத்தின் மீது சொல்லப்படக்கூடிய ஸலவாத் என்ற அந்த கார்மேகம், இனிமையான மேகம், தென்றலையும் இனிமையான மனத்தையும் தரக்கூடிய மேகம். கது உமித்த, அது நீட்டி பரக்கத் நிறைவந்தாக வைக்கப்பட்டுள்ளது. இன்திசாருஹு, அதனுடைய பரவுதல், அது வெளிப்படையாக பரவுதல் எதை கொண்டு? விவாபிலின் ஷரீபின், செழிப்பான மழையை கொண்டு பூமானின் மீது சொல்லப்படக்கூடிய ஸலவாத் என்ற மேகம் பரவி நிற்பதாக, நிறைந்து நிற்பதாக அப்பா அவர்கள் நமக்கு நினைவுபடுத்தி தருகிறார்கள். கண்மணி நாயகத்தின் மீது நாம் சொல்லக்கூடிய ஸலவாத்து அது மேகமாக, மழை தரக்கூடிய மேகமாக இந்த உலகத்திலே நிறைந்து நிற்கிறது. அது நிலைநிறுத்தப்பட்டுள்ளது, நிரந்தரமாக ஆக்கப்பட்டுள்ளது. அதனுடைய மழை பொழிதல் எலீஹி, அந்த ஸலவாத்தை சொன்னதற்கு பின்னால், ஸலவாத் என்பது அல்லாஹ்வுடைய அருள்மலையை நம்மீது இறக்கச் செய்யும். அந்த அருள்மலை நிரந்தரமாக இருந்து கொண்டிருக்கும் என்று சொல்லிவிட்டு சொல்வார்கள். எலீஹி, அந்த மலையை அழுத்து வரும். சஹாபுன் ஹாத்திலுன் வனிசாருஹு, லேசான மழை, தூறல் மழையும் வரும். முதலில் பெருமழை அருள்மழை வரும், அதற்கடுத்தால் தூறல் மழை தூறிக்கொண்டிருக்கும். வனிசாருஹு, அந்த தூறல் மழையினுடைய அருளும் உங்கள் மீது விழுந்து கொண்டிருக்கும். பெருமழை என்பார்கள், தூறல் மழை என்கிறார்கள், சிறுமழை என்கிறார்கள். இதனுடைய பொருள்தான் என்ன என்பதை நாம் விளங்கி பார்க்கிற பொழுது, உலகத்தில் சில சமயங்களிலே விவசாயிகளுக்கு பெருமழை தேவைப்படுகிறது. குற்றாலம் போன்ற பகுதிகளுக்கு மக்கள் செல்லுகிற பொழுது தூறல் சாரல் மழை தேவைப்படுகிறது. மனிதன் இயற்கையை ரசிக்கிற பொழுது பெருமழையாக இருந்தால் அந்த இயற்கையை ரசிப்பதற்கு அவனால் முடிவதில்லை. இயற்கையை ரசிக்க விரும்புகிறவர்கள் சாரல் மழை விழுந்து கொண்டிருக்க சாரல் விழா கொண்டாடுவதை இந்த உலகத்தில் பார்க்கிறோம். என் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்து சொல்லுகிற பொழுது அந்த ஸலவாத் என்பது உங்களுக்கு நெற்பயிரை, கோதுமை மணிகளை, உலகத்திலே விவசாயத்தை பெற்று தருகிற பெருமழையையும் தரும். இயற்கையை ரசிக்கிற இனிமையான இனிய மழை சிறுமழையையும் தரும், இரண்டையும் தரும். பெரும் அருளையும் உங்கள் மீது இறக்கிக் கொண்டிருக்கும், சாதாரண அருள்களை கொண்டு உங்களை நனைய வைத்துக் கொண்டிருக்கும். அல்லாஹ்வுடைய ரசூலின் மீது சொல்லக்கூடிய ஸலவாத்தை போன்ற ஒரு பேரருள், ஒரு பெரும் நிஅமத், ஒரு பெரும் இபாதத், ஒரு பெரும் அருள், அல்லாஹ் தந்த கருணை வேறொன்றிலும் இல்லை என்பதை தான் இப்படி விளக்க வருகிறார்கள்.
வாயெல்லாம் ஸலவாத்